வணக்கங்களே. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கேரளா மாநிலம் எர்ணாகுளம் இருமன பெட்ரோலிய மையத்திலிருந்து திருவில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்குக்கு எரிபொருள் நிரப்பிய ஒரு டேங்கர் லாரி போயிட்டு இருக்கு. அந்த டேங்கர் லாரி போகக்கூடிய வழியில் வாகனத்து போக்குவரத்து ஆய்வாளர் அங்கே போய் அந்த ரோடு வழியாக போகக்கூடிய வண்டிகள் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி எரிபொருள் கொண்டு செல்லக்கூடிய டேங்கர்களை அந்த வாகன போக்குவரத்து ஆய்வாளர் பரிசோதனைக்கு உட்படுத்த மாட்டாங்க. அதை செக் பண்ணவும் மாட்டாங்க. சரி போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி தான் அந்த ரோட்டில் நின்றுட்டு இருந்த அந்த வாகன போக்குவரத்து ஆய்வாளர் அந்த வந்துக்கிட்டு இருந்த அந்த லாரியை விட்டுட்டார். ஆனால் அவர் கூட இருந்த இன்னொரு நபர் அந்த லாரியை ஓட்டிகிட்டு வந்த நபரை கவனிக்கிறாரு. அது ஒரு பெண். அதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்து, சார் சார் இந்த லாரியை ஒரு சின்ன பொண்ணு ஓட்டிகிட்டு போகுது சார், அதை உடனே நிறுத்தணும் சார் அப்படின்னு சொல்கிறார். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், உண்மையிலே என்னுடைய 2 கண்ணால் பார்த்த ஒரு சின்ன பொண்ணு தான் நிறுத்திட்டு போதையோ, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையா? இந்த 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 லாரியெல்லாம் எப்படி அவர் சின்ன பொண்ணால் ஓட்ட முடியும்? சார் உண்மையிலே சார், சத்தியமாக சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவரும் நம்பிக்கை இல்லாமல் உடனே தன்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு வேகமாக அந்த லாரியை துரத்திட்டே போகிறாங்க. அப்போ லாரியை நெருங்க 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 இந்த வாகன போக்குவரத்து ஆய்வாளர் அந்த டிரைவர் சீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒத்து கவனிக்கிறாரு. அந்த நபர் சொன்ன மாதிரியே உண்மையிலே ஒரு இளம் பெண் தான் அந்த லாரியை ஓட்டிட்டு போகிறாங்க. யோ ஆமையா, உண்மையிலே ஒரு சின்ன பொண்ணு தான் ஓட்டிட்டு போகுது. யோ சீக்கிரமாக போயா, சீக்கிரமாக வண்டி முன்னாடி போய் நிறுத்தி அந்த லாரியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட அந்த வாகன போக்குவரத்து ஆய்வாளர் சொல்கிறார். உடனே அந்த டிரைவரும் வேகமாக வண்டியை ஓட்டிட்டு அந்த லாரிக்கு முன்னாடி போய் அதை மறைச்சி உடனே அந்த லாரியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு வெளியே இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வாகன போக்குவரத்து ஆய்வாளர் லாரியில் இருக்கக்கூடிய அந்த இளம்பெண்ணை இறங்க சொல்கிறார். அந்த பெண்ணும் இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே இவருக்கு உண்மையிலே ஷாக். ஆஹா, என்னடா இந்த பொண்ணை பார்த்தா ஒரு 23 24 வயசு காலேஜ் போகிற பொண்ணு மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு எதுக்குடா இந்த மாதிரி வண்டியை ஓட்டிட்டு வருது? கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய ஃபைனை போட்டு இந்த பெண்ணை உள்ள தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணுலாம் இவ்வளோ பெரிய வாகனத்தை ஓட்டினா எவ்வளோ பெரிய விபத்து ஏற்படும், அதுவும் இந்த மாதிரி எரிபொருள் எடுத்துகிட்டு போது எவ்வளோ பெரிய உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இந்த பொண்ணுக்கெலாம் எப்படி லைசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, எப்படிம்மா அந்த வண்டியை நீ ஓட்டுற, உனக்கு யாரும்மா இதுக்கு உரிமை கொடுத்தாங்க, யாரும்மா உனக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷனாகி கத்த. ஆனால் அந்த இளம் பெண்ணும் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல், சார் இந்த வண்டியை என்னால் ஓட்ட முடியும், என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, இதற்கான உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் அந்த பெண்மணியை லாரியில் ஏறி அதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து திரும்ப இறங்கி அந்த வாகன போக்குவரத்து ஆய்வாளர்கிட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரே ஷாக். என்னடா இது, உண்மையிலே இருக்காதுன்னு நினச்சா, ஏதோ பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி, சரி உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. பார்த்தவருக்கு அதிர்ச்சி. காரணம் என்னென்னா, இந்த பெண்ணுக்கு இந்த வாகனத்தை ஓட்டத்துக்குரிய எரிபொருள் வாகனத்தை ஓட்டக்கூடிய உரிமையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த எரிபொருள் நிறுவனமே இந்த பெண்ணுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி கார்டு என்னென்னா, இந்த பெண் இந்த மாதிரி பெட்ரோலை எடுத்துகிட்டு போகலாம், இது எங்கள் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஐடி கார்டே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டார். யாருமா நீ, என்னம்மா நீ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய வாகனத்தை ஓட்டுற, இந்த மாதிரி ஒரு பெண் இந்த வாகனத்தை ஓட்டி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி வாகன போக்குவரத்து ஆய்வாளரை அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அதுக்கு அந்த பெண் சொல்லுது, சார் நான் இன்றைக்கா இந்த வாகனத்தை ஓட்டுறேன், நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த வாகனத்தை ஓட்டுறேன், இன்றைக்கி தான் நான் உங்கள் கண்ணிலே பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னது மேலும் அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இந்த கனரக வாகனத்தை ஓட்டிய டெலிசா என்கிற இளம்பெண் தான் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வராங்க. இந்த பெண் யார், இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, இவங்க எப்படி இந்த சின்ன வயசுலேயே இந்த கனரக வாகனத்தை ஓட்டுறாங்க, இவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, இதை பற்றின முழு பின்னணி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். திருசூர் அடுத்துள்ள கண்டசன் கடவு அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் டெலிசா. இவங்களுடைய தந்தை டேங்கர் லாரி ஓட்டக்கூடியவர் தான். இவங்க டெலிசாவுடன் கூட பிறந்தது 2 அக்கா. இவங்க தான் 3வது பெண். டெலிசாவுக்கு 16 வயசு இருக்கும்போதே தன்னுடைய அப்பா தினமும் இந்த மாதிரி டேங்கர் லாரி ஓட்டிக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வரதை கவனிச்சுட்டே இருக்கும்போது தனக்கும் அந்த மாதிரி டேங்கர் லாரி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஆசை ஏற்படுது. தன்னுடைய ஆசையை தன்னுடைய தந்தைக்கிட்ட சொல்கிறாரு. அப்பா, எனக்கும் இந்த மாதிரி டேங்கர் லாரி ஓட்டணும் ஆசையாக இருக்குது, எனக்கும் கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் தந்தை சொல்கிறாரு, ஏம்மா நானே கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி தான் நானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உங்களால் நல்லா படிக்க வைக்கிறேன். நீ நல்லா படித்து மார்க் எடுத்து ஒரு பெரிய கம்பெனியில் போய் வேலை செய்ய வேண்டாமா, அதுதானம்மா அப்பாவுடைய விருப்பம், நீ நல்லா படிக்கணும் தானே அப்பா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டெலிசா சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு ஓட்ட மட்டும் நீங்கள் கற்றுக் கொடுங்க, எனக்கு ஓட்டணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப விடாப்பிடியாக அடம் பிடிக்கிறாங்க.
அப்போது திலிஷா அப்படி சமாளிக்கிறதுக்காக அவர் அப்பா வந்து ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. இல்லைம்மா, எடுத்த உடனே இந்த மாதிரி லாரிலாம் வந்து ஓட்ட முடியாது. முதல்ல நீ வந்து சைக்கிள் ஓட்டிருக்க, அது பிரச்சனை இல்லை. அடுத்து நீ வந்து என்ன பண்ணுறன்னா ஒரு டூ வீலர் ஓட்டணும். முதல்ல கியர் இல்லாத வண்டியை ஓட்ட கற்றுக்கோ. அதுக்கப்புறம் கியர் வச்சுருக்க வண்டியை ஓட்ட கற்றுக்கோ. அதுக்கப்புறம் வந்து நீ கார் ஓட்ட கற்றுக்கோ. இது எல்லாமே நீ கற்றுக்கிட்ட பிறகு தான் 6 சக்கரமான இந்த லாரியை வந்து நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். அது வரைக்கும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு தெலிஷாவுடைய அந்த அடம் பிடிச்சாங்கல்ல, அதை வந்து சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அப்பா வந்து தூங்கிட்டார். உடனே அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். மறுநாளே தன்னுடைய தோழி வச்சுருந்த டியோ, ஸ்கூட்டி இந்த மாதிரியான வண்டியெல்லாம் வச்சுருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்டு நான் கொஞ்சம் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வண்டியை வாங்கி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து ஓட்டி அவருடைய அதையும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்த மாதிரி கியர் வச்சு வண்டி ஓட்டணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, உங்கள் வண்டியை கொஞ்சம் கொடுங்களேன், நான் வந்து கியர் இல்லாத வண்டியை நான் ஓட்டுவேன், நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இந்த கியர் இல்லாத வண்டியை ஓட்டி காட்டி கியர் உள்ள வண்டியை ஓட்டுறதுக்கு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட்கள் நடைமுறை இல்லாத இடத்துல வச்சு நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அப்பா அங்கே வாங்கலை, நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கப்பா, கியர் இல்லாத வண்டி, இது கியர் இருக்கிற வண்டி, நான் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டேன், இப்போ நான் உங்களை வச்சு ஓட்டி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தந்தைக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது திடீர்னு வந்து இந்த மாதிரி நான் ஓட்டி காட்டணுமா கேட்குறாங்களா, நீ எப்போமா இதை கற்றுக்கிட்ட எனக்கே தெரியாத, அப்பா நீங்கள் தான் வந்து வேலைக்கு போயிருவீங்களா, நைட்டு தானே வருவீங்க, நான் அதுக்கு நான் வந்து எனக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வண்டியை வாங்கிட்டோம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள்ட்டெல்லாம் வண்டி வாங்கி நான் கற்றுக்கிட்டாம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா வாப்பா, நான் வச்சு ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையை வச்சு அந்த டூ வீலர் வந்து ஓட்டி காட்டுறாங்க. ஓட்டி காட்டி முடிச்சதுமே தந்தைக்கு வந்து அதிர்ச்சியாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. தான் பொண்ணு இவ்வளோ சின்ன வயசுலேயே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவள் வந்து வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் தன் பெண்ணுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வியந்து போய் நிற்கிறாரு. அப்போது தன்னுடைய தந்தைக்கிட்ட வந்து அடுத்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்பா, இந்த மாதிரி எனக்கு கார் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கார் இல்லை, அப்படி இருந்தாலும் காரெல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க, அதனால் என்னை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து கார் ஓட்டுற ஸ்கூலில் வந்து எனக்கு டிரைவிங் கிளாஸை வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்பாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா, நம்மளே வந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கோம், உன்னை கொண்டு போய் எப்படிமா வந்து டிரைவிங் ஸ்கூலெல்லாம் வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் அவங்ககிட்ட அந்த பொருள் வாங்கி கேட்டேன்ல, இந்த பொருள்லாம் வாங்கி கேட்டேன்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணத்தை வந்து எனக்கு இந்த ஸ்கூல் டிரைவிங்கில் வந்து எனக்கு கொடுங்க, நான் அந்த இதை வச்சு நான் வந்து எப்படியாவது கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருக்காங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஸ்கூல் டிரைவிங்கில் கொண்டு போய் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க ஒரு மாதத்துலேயே வந்து அவங்க நல்ல கார் ஓட்டவும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தந்தைக்கிட்ட வந்து நான் நல்லா கார் ஓட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 18 வயசு ஆகும்போது அந்த லைசன்ஸையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தனது தந்தைக்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு டேங்கர் லாரி ஓட்ட கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கற்றுக் கொடுக்க மறுக்கிறாரு. பொதுவாகவே வந்து இவர் நைட்டு தான் வந்து வேலையை முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவார். இவர் வரத்துக்கு முன்னாடியே இவருடன் கூட பிறந்த அக்காக்கள் எல்லாருமே வந்து தூங்கிடுவாங்க. ஆனால் வந்து தெலிஷா மட்டும் தூங்கவே மாட்டாங்க. அப்பா வர வரைக்கும் முழிச்சிருந்து அப்பா கிட்ட போய்ட்டு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா வர வரைக்கும் முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தன்னுடைய மகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சரி, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து லாரி வந்து எம்டியாக தான் இருக்கும். அதனால் எம்டியான லாரியை வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் தன்னுடைய மகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அவங்களும் நல்லா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்பா, எனக்கு இந்த மாதிரி இப்போ எம்டியாக நீங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் பெட்ரோல் இருக்கிற வச்சு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, அது கொஞ்சம் பிரச்சனையாகுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் வந்து ரொம்ப கவனமாக தான் ஓட்டுவேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அதுக்கு ஒரு வழி பண்ணலாம், நீ வந்து எனக்கு என் கூட நீ கிளீனராக மாதிரி வா, நான் வந்து பெட்ரோல் ஏற்றிட்டு வரும்போது உனக்கு அப்பப்போ நான் வந்து உனக்கு ஓட்டுறதுக்கு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து தன் அப்பாவோட வந்து கிளீனர் மாதிரியே வந்து போகிறாங்க. அப்பாவும் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த பெட்ரோல் பங்குக்கு கொண்டு போகும்போது கொஞ்சம் போக்குவரத்து வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியும், ஸ்பீடு பிரேக்கரே இல்லாத மாதிரியும், வளைவு நெளிவுகள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியும், நல்ல நீளமான ரோடாக வரும்போது தன்னுடைய மகள் கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப கவனமாக மெதுவாக தான் ஓட்டணுமா, இது வந்து செங்கலோ இதோ கிடையாது, குடுங்கினா கூட பிரச்சனை இல்லாமல் இல்லை, இது வந்து எரிபொருள் கொஞ்சம் இதானா கூட சட்டான்னு பற்றிக்கும், அதனால் வந்து ரொம்ப கவனமாக மெதுவாகவே ஓட்டணும், முன்னாடி வர வாகனத்து மேலே இடிச்சிடக்கூடாது, பின்னாடி வர வாகனத்து மேலே இடிச்சிடக்கூடாது, அதனால் ரொம்ப கவனமாக பொறுமையாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ரோட்டில் வளைவு நெளிவு இல்லாத, ஸ்பீடு பிரேக்கர் இல்லாத இந்த மாதிரியான இடங்களில் வந்து தன்னுடைய மகள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து
அவர் வந்து கொடுக்குறாரு. அப்படியே வந்து தெலிஷாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாரியை ஓட்டவும் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மகளோட வந்து அந்த பெட்ரோல் நிரப்பக்கூடிய இடத்துக்கு போகும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து பார்க்குறாரு. "என்ன இந்த மாதிரி உங்கள் பெண்ணெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சொல்கிறாரு, "இல்லை சார், என்னுடைய பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி டேங்கர் லாரி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் அவள் என் கூட வருவா." இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து நீளமான ரோட்டில் ஸ்பீடு பிரேக்கர் இல்லாமல் வளைவு நெளிவு இல்லாத இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இப்போ நல்ல ஓட்ட கற்றுக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியா, இந்த வயசுலேயே உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கா? சரி, அதுக்கு நான் வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சப்போர்ட் என்ன பண்ணாருன்னா, அந்த பெட்ரோல் நிறுவனம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே ஒரு சில இடங்களில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த பெண்ணு ஓட்ட கற்றுக்கிறதுக்காகவே முதல்ல வந்து அந்த ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அந்த லாரியை ஓட்டுறதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு எம்டியான லாரியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்ரோலை ஊட்டி நல்ல வளைவு நிலையெல்லாம் எப்படி நல்லா ஓட்ட கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு ஓட்டுற மாதிரியும், ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்குற மாதிரியும் எல்லா இந்த ரோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா செட்டப்பும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் வந்து நல்ல ஓட்ட கற்றுக்குறாங்க. இதை ஓட்ட கற்றுக்கிட்டு அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்குறாங்க. இதை பார்த்து வியந்து போனவங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு லைசன்ஸையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டேங்கர் லாரி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உரிமையும் அதிகாரத்தையும் ஐடி கார்டையும் தங்கள் நிறுவனத்துடைய ஐடி கார்டையும் அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்றாங்க. தன்னுடைய மகள் வந்து மகள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாள், அவளுக்கு அதனால தான் சீக்கிரமாக கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தையும் வந்து தன்னுடைய மகளோட செயலை பார்த்து வியந்து போகிறாரு. முதுகலை படித்து வரும் இவர் பகுதி நேரமாக தான் இந்த டேங்கர் லாரியை வந்து இயக்கி வராங்க. முழு நேர கல்லூரி வகுப்பு இருந்தபோது வார இறுதியில் மட்டுமே வந்து இவங்க டேங்கர் லாரியை வந்து இயக்கி வந்தாங்க. ஆனால் கொரோனா ஊரடங்குக்கு பிறகு இவங்க தினந்தோறும் இதை இயக்கவும் தொடங்கியிருக்காங்க. இரவு தான் இணைய வழி வகுப்பு என்பதால் பகலில் வந்து இந்த டேங்கர் லாரி ஓட்டுநராக வந்து இவங்க பணியாற்றிட்டு வராங்க. இப்போது பெட்ரோல் பயன்பாடு வந்து குறைந்து வருவதால் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் மட்டுமே வந்து பெட்ரோல் கொண்டு வரக்கூடிய பணியில் வந்து இவங்க ஈடுபட்டு வராங்க. இவங்க ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணிக்கணும். அதாவது இவங்க வீட்டிலேருந்து அந்த பெட்ரோல் நிரப்பக்கூடிய மையத்துக்கு செல்கிறதுக்கு 150 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் நிரப்ப மையத்திலிருந்து அவங்க டெலிவரி பண்ணக்கூடிய இடத்துக்கு ஒரு 150 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி தினமும் அவங்க ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யணும். ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலையில் ஒரு 2:30 மணிக்கெலாம் தன்னுடைய வீட்டிலேருந்து அவங்க பயணத்தை வந்து தொடங்கிடுவாங்க. சுமார் 2லேருந்து 2.5 மணி நேரம் வந்து பயணம் செஞ்சு இருமன பெட்ரோல் நிரப்பக்கூடிய அந்த மையத்துக்கு வந்து கொண்டு போயிட்டு தன்னுடைய வண்டியை வந்து பெட்ரோல் நிரப்பத்துக்காக விட்டுட்டு அவங்க ரூமில் போய் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலையில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கெலாம் அங்கே அந்த இருமன பெட்ரோல் நிரப்பக்கூடிய மையத்திலேருந்து பெட்ரோலை நிரப்பிட்டு அவங்க டெலிவரி பண்ணக்கூடிய இடத்துக்கு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்குக்கு அதை டெலிவரி பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அதே மாதிரி திரும்பவும் வந்து 2லேருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்குக்கு கொண்டு போய் அதை டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கே வந்து வாகனத்தை வந்து நிறுத்திடுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய டெய்லி ரொட்டீனாகவே இருந்திருக்கு. அப்படி தான் இன்றைக்கும் வந்து அவங்க காலையில் அவங்க போயிட்டு பெட்ரோலை எடுத்துக்கிட்டு தெருவில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்குக்கு எடுத்து போகும்போது தான் இந்த காவல் ஆய்வாளர், வாகன போக்குவரத்து ஆய்வாளர் வந்து இந்த பெண்ணை வந்து கவனித்து வண்டியை நிறுத்தி இந்த விஷயத்தெல்லாமே கேள்விப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வாங்கி பார்த்து தான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தற்போது இந்த பெண் வந்து இப்படி ஒரு பெண் சின்ன வயசுல 24 வயசு பெண்ணில் வந்து இந்த மாதிரி ஒரு டேங்கர் லாரியை ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சமூக வலைத்தளங்கள் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. பொதுவாகவே இந்த மாதிரி டேங்கர் லாரியை வந்து மற்ற லாரிகள் போல கிடையாது. மணலோ கற்களோ வந்து கொண்டு செல்லும்போது லாரிகள் என்றால் அது அழுங்காமல் குலுங்காமல் வந்து வண்டி விடலாம். ஆனால் இந்த டேங்கர் லாரி இருக்கக்கூடிய திரவம் குலுங்கினா பிரச்சனை ஏற்படும்னால நம்ம அந்த லாரியை கவனமாக தான் ஓட்டிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு லாரியை ஒரு இளம்பெண் ஓட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இந்த விஷயம் தற்போது சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வந்து வைரல் வருது. ஆரம்பத்தில் நான் இந்த மாதிரி வந்து லாரிலாம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழிகள்கிட்ட வந்து இந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க, டெலிஷா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே வந்து அப்போ நம்பலை. ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பெண் வந்து லாரி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாகன ஆய்வாளருடைய ஆய்வின் மூலமாக தெரிய வந்ததால் இது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இதை பார்த்துட்டு அந்த பெண்கள் அவருடைய தோழிகள் எல்லாமே வந்து டெலிஷாவுக்கு ஃபோன் பண்ணி, "டேய், நீ சொன்னது உண்மைதாண்டி, நான் இப்போ தான் வந்து நியூஸ் பார்த்தேன், உண்மையிலேயே நீ இப்போ ஓட்டுறியா, எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது" அப்படின்னு சொல்லி பலரும் வந்து வியந்து போய் டெலிஷாவை வந்து பாராட்டின்னு வராங்க. இப்படி சின்ன வயசுலேயே இந்த பெண் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இந்த பெண்ணை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதுகலை தேர்வு முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய டெலிஷாவுக்கு கேரளா போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் விருப்பமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அரசாங்கமும் இதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.